கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஒரு பெரிய உண்மைய இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. நமக்கு தீமை செய்தவர்களை ஆசீர்வதிப்பது, நம்மை உதாசீனப்படுத்தினவர்களை ஆசீர்வதிப்பதே ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரகசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். நீங்க பல சூழ்நிலைகள்ல, பல இடங்கள்ல நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்திருக்கலாம். ஆனா சில இடங்களிலே இன்னமும் சில காரியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கும் என்றால், அதற்கு ஒரே காரியம், நீங்கள் இன்னமும் உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கவில்லை. நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, மனதார உங்களை ஆழமாய் நேசிக்கிற அந்த தேவனுடைய அன்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்கங்கிறத உணர்ந்து, நீங்க எப்போ மற்றவங்க எல்லாரையும், உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களை மோசமாய் பேசினவர்கள், நிந்தித்தவர்கள், அவமதித்தவர்கள், உங்களை புறக்கணித்து தள்ளினவர்கள் எல்லாரையும் தேவ அன்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ, உங்க ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பதற்கு தடையா இருந்த எல்லாம் அது மாறும். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷங்க கோபத்துல பதில் சொல்ல முடியும், எல்லாராலையும் பழிவாங்க முடியும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் அவமதிக்கப்பட்ட பொழுதும், புறக்கணிக்கப்பட்ட பொழுதும், மனுஷரால் தள்ளப்பட்ட பொழுதும் அவர் எல்லோரையும் மன்னித்தார். யோசேப்ப பார்க்கிறோம். தன் சகோதரர்கள் துரோகம்தான் செய்தார்கள். ஆனா சகோதரர்களை அவர் பிளஸ் பண்றத பார்க்கிறோம். தாவீது தன்னை துரத்தின சவுல் அங்கே அவனை கொல்லுவதற்கு மிக ஒரு ஒரு சாதாரணமா அவனை கொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா கூட அங்கே அவன் பழி வாங்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தவர்களாயிருந்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில எது ஹிண்ட்ரன்ஸா இருக்குதுங்கிறதுக்கு ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் உங்க இருதயத்துல இருந்து அந்த தேவ அன்பு உங்க மேல பரிபூரணமா இருக்கிறத நீங்க உணர்வீங்கன்னா, நிச்சயமா உங்களால எல்லாரையும் பிளஸ் பண்ண முடியும். அந்த அநாதை மனப்பான்மை தான் மற்றவர்கள் மேல நமக்கு வெறுப்பையும், கசப்பையும், கோபத்தையும், பொறாமையையும் கொண்டு வருகிறது. இந்த எண்ணங்களிலிருந்து நீங்க வெளிய வந்து, அப்பா, நீங்க என்னைய நேசித்துக் கொண்டே இருக்கிறீங்க. அன்கண்டிஷனலா என்ன நேசிக்கிறீங்க. என்ன நீங்க ஆழமாய் மன்னிச்சிருக்கிறீங்க. அந்த அன்புல இருந்து நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடையான காரியங்கள் எல்லாம் மாறி நீங்கள் ஜெயம் பெற அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிய முடியும். உங்க வாழ்க்கையில அத்தனை காரியங்களும் ஜெயமாய் முடியும். காயப்படுத்துறவங்க கிட்டயும் கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவதுதான் உண்மையாய் ஒரு தேவ பிள்ளையின் அடையாளமாய் இருக்கிறது. கசப்பு, நம்ம இருதயத்துல இருக்கிற கசப்பு நம்முடைய சமாதானத்தை அது அழித்துவிடும். ஆனா நம்ம ஃபர்கிவ் பண்ணும்போது, மன்னிக்கும் போது நம்முடைய இருதயத்திற்கு அது சுதந்திரத்தை கொடுக்கும். ஒரு பெரிய ஃப்ரீடம நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாரையும் மன்னிச்சு, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க. உங்க ஹார்ட் அவ்ளோ ரெஸ்ட்ல இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். கோபம் நம்ம இருதயத்தை ஆளுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. வேதனைக்கும்
மேலாக அவருடைய கிருப உங்கள தாங்கிக் கொண்டிருக்கிறத நீங்க பேசுங்க. வெறுப்புக்கு மேலாக அன்பை காட்ட ஆரம்பிங்க. தேவன் நம்முடைய கண்ணீரையும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குணங்களையும் அவர் பார்க்கிறார். அன்பில் நடக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள்.